அண்மை செய்தி. அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம். பாமகவில் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தனது மகன் அன்புமணியை பாமகவில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்து மருத்துவர் ராமதாஸ் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தனது பெயரை பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை கொடியோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் எச்சரிக்கையும் விடுத்தார். ஆனால் பாமகவிற்கு தானே தொடர்ந்து தலைவராக நீடிப்பதாக தொடர்ந்து அன்புமணி கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அன்புமணி வழங்கிய ஆவணங்களின் அடிப்படையில் 2027 ஆண்டு மே மாதம் வரை பாமக தலைவராக அன்புமணி நீடிப்பார் என இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியது. இதனை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இரு தரப்பும் சிவில் நீதிமன்றத்தை அணுக தேடிக்கொள்ள வேண்டும் என உறுதியளித்தார். இந்த நிலையில் தற்போது பாமகவின் செயற்குழு பொதுக்குழு வரும் 30ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாமகவின் மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக மாநில நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ள செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி கே மணி, மாநில இணை பொதுச் செயலாளர் அருள், வன்னியர் சங்க அருள்மொழி, முரளி சங்கர், அமைப்பு செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 23 பேரில் 21 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் 30ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் பொதுக்குழு நடைபெற உள்ளது. மேலும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் அனைத்தும் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேலும் அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும். ராமதாஸ் தலைமையில் நடந்த நிர்வாக குழுவில் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் 13 மேற்பட்ட தீர்மானங்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.